ஓம் நமோ பிராதபதே நமோ கணபதே நமோ நமஸ்தே லம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசனே சிவதாய ஸ்ரீ. முகூர்த்தத்துக்கு நாளி ஆயிட்டே இருக்கு. முகூர்த்த வேஷ்டியை கொடுக்கணும். மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. என்னங்க போய் பையனை கூட்டு வர சொல்லுங்க. சரி சரி சைலண்டா பரவாயில்ல உட்காரு. டேய் டைம் ஆச்சு, போய் ஹரிஸை கூட்டிட்டு வாங்க. டேய் உங்ககிட்ட தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஹரிஸை போய் கூட்டிட்டு வாங்கடா. டேய் போங்கப்பா. அப்பா ஹரிஷா நேற்று நைட்ல இருந்தே காணோம்ப்பா. என்னது ஹரிஸை காணோமா? என்னடா சொல்றீங்க? மண்டபம் முழுவதும் தேடி பாத்தீங்களாடா? ஆமாப்பா தேடி பார்த்துட்டோம்ப்பா, எங்கேயுமே காணோம்ப்பா. என்னங்க என்னங்க பேச்சு? சீக்கிரம் பையனை கூப்பிட்டு வாங்க. சம்மந்தி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சம்பந்தி? அது வந்து ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. அது சம்மந்தி, நேற்று ராத்திரியில இருந்து பையனை காணோம் சம்மந்தி. என்ன சொல்றீங்க? அதான் சம்மந்தி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்ல இருந்தே காணோம்னு சொல்றாங்க சம்மந்தி. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? அம்மா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இருங்க வரேன். கடவுளே, நான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதான் எனக்கும். ஏங்க அங்க ஐயர் மாப்பிள்ளை வர சொல்றாரு, நீங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? ஜானகி மாப்பிள்ளைய காணோம்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா. மாப்பிள்ளைய என்னடி ஆச்சு? மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? என்னது மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? ஆமாக்கா பாவம். அப்போ இந்த கல்யாணம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஐயோ மகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? நேத்து நைட்ல இருந்து மாப்பிள்ளைய காணுமாண்டி. பொண்ணு பிடிக்காம மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அதுவும் உண்மையாதான் இருக்கும். ஆமா. எங்க உங்க பையன் யாரையாவது லவ் பண்ணிருந்தா எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? மடமேட வரைக்கும் கொண்டு வந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது? அழதம்மா ஓட்டத்துல பர்த்திக்கிட்டு அண்ணே என்னண்ணே ஆச்சு? என்ன மாப்பிள்ளைய காணுப்பா. என்னண்ணே சொல்றீங்க? ராத்திரியில இருந்து மாப்பிள்ளைய காணோம். பாத்தீங்களா என் பொண்ணு எப்படி அழறான்னு? பாத்தீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. மா நாங்களும் உங்கள மாதிரி தான், எங்களுக்கும் எதுவும் தெரியாதுமா. நீங்க தெரிஞ்சிருந்தாலும் சொல்லிருக்க மாட்டீங்க. பணத்துக்கு ஆசைப்படுறவங்க தானே. அம்மா வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க கிடையாது. எங்களுக்கும் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. உங்க பையன் பண்ண காரியத்துக்கு கோபம் வேற வருதா உங்களுக்கு? வாயை மூடிட்டு இருங்க. என்ன வாயை மூடிட்டு இருன்றீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல அவங்க பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவனை நைட்ல இருந்தே காணோம்னு சொல்றாங்க. நம்ம தானே பொறுப்பேத்துக்க முடியும். அமைதியா இருக்காம நீ பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. தினேஷ் ஜெனியும் காணும்டா. ஏய் என்ன சொல்ற? ஆமாடா. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு ஜெனியும் காணும். அப்படி சொல்லுங்க. இப்பதானே தெரியுது மாப்பிள்ள அவ கூட ஓடி போயிருக்கான்னு. ஜெனி, நீங்க இல்லன்னா நான் மனமேடையில உட்காரவே மாட்டேன் சொல்லிட்டேன்.
சொன்னா. ஆனா அவளை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். கடைசியில அது என் பொண்ணுக்கே ஆபத்தாயிடுச்சு. பாத்தியாம்மா, அவளை உனக்கு தோழியா இருக்கணும்னு சொன்னல, ஆனா இப்படி உன் வாழ்க்கையை பறிச்சுட்டு போயிட்டாளே பாவி. பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. இப்படி ஆகி போச்சு. ஆமாப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? மறைக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் இதெல்லாம் செலவு பண்ணலனே. நாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தானே கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கோம். அப்படியா? ஐயோ வேதாஜி, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன ஆச்சு? அங்க கல்யாணம் நின்னு போச்சு. என்ன சொல்றீங்க? கல்யாண மாப்பிள்ள இங்க ஜென்னின்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்துச்சுல, அது கூட ஓடிட்டான். அங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன மேடம், ஈவினிங் பணம் வந்துடும் சொன்னீங்க, அங்க பிரச்சனையா இருக்கு. பத்தாவது கல்யாணம் வேற நின்னு போச்சு. பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க மேடம். அண்ணே, ஒரு அரை மணி நேரம் இருங்கண்ணே, நான் வந்துடுறேண்ணே. அது வரைக்கும் அவங்கள எதுவும் சொல்லாதீங்கண்ணே. நீ என்ன பண்ண போற? அண்ணே அண்ணே அண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்குண்ணே. நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேண்ணே. வேதாஜி, நீங்க எதையும் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க வேதாஜி. நான் வந்துடுறேன் வேதாஜி. அண்ணே வாங்க. அப்படியா? அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. பணத்துக்கு பதில் சொல்லுங்கயா. இந்தாங்க, இந்த கம்மல் அடகு வச்சு மளிகை கடைக்காரருக்கு பணம் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்ல இருக்கிற நகை தாங்க சொல்றேன். இப்போதைக்கு நகையை வச்சு செலவு பண்ணுவோம். பணம் வந்த உடனே திருப்பி எடுத்துடலாம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். போங்க. மாப்பிள மாப்பிள, போச்சுடா, எல்லாம் போச்சுடா. என்னடா மாப்பிள, கல்யாணம் நின்னு போச்சு மாப்பிள. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, கடைசி நேரத்துல அந்த மாப்பிள அவன் லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான்டா. அட பாவி. அங்க கல்யாண வீடே ஒரே குழப்பத்துல இருக்குடா. இதுல நமக்கு வேலை செஞ்சவங்களுக்கு பணத்தை எப்படி தர்றதுன்னு தெரியாம வேதாஜி முடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. மாப்பிள, எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனை ஆகுமோன்னு தோணுது மாப்பிள. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னா அகலக்கால் வைக்காதீங்க, அகலக்கால் வைக்காதீங்கன்னு. அவங்களுக்கு நீ பெருசா அவங்க வக்காலத்து வாங்கின அறிவு கட்ட மண்டம். வாடா மாப்பிள, இப்ப என்ன பண்ணிடா. என்னங்க என்னங்க, எங்க போறீங்க? நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க அப்படி போய் நில்லுங்க, போங்க. இது பாருங்க, ஏதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேங்க, நீங்க அப்படி போங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க பேசிக்கிறீங்களா? நீங்க பேசுனதெல்லாம் போதும், நீங்க அப்படி போங்க. நீங்க என்ன பேச போறீங்க? அது என்ன போது, நான் அவங்களாண்ட பேசிக்கிறேங்க, நீங்க போங்க. இல்லங்க, என்னடா மாப்பிள பேசிட்டு இருக்கு? அழாதம்மா. டேய் டேய், சரி சரி, சமாதானம். மாப்பிள என்னடா சார், இது இந்த நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம்தான். அது நான் என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு இன்னும் ஆயிடுச்சு.
நாங்க இப்ப உங்களாண்ட என்னதான் ஆறுதல் சொன்னாலும் உங்க மனசு இப்ப ஆறுதல் படாது. சார் இப்ப என்னன்னா அது உங்களோட நிலைமை நாங்க புரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி எங்களோட நிலைமை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க குத்த அட்வான்ஸ் பண்ணலாம் காலி, நாங்க அது மேலே கை விட்டு செலவு பண்ணிருக்கிறோம். ஏகப்பட்ட பேர் வேற வேலை செஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லை தப்பாயிடும் சார். அதுதான் அது என்ன வந்து நீங்க இப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை நான் முடிச்சிருவேன். ஏன் சார் பணம் கேட்கிற நேரமா இது? நாங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐயோ மேடம், நீங்க தயவுசு தப்பா தெரியுங்க, புரியுது. ஆனா என்ன பிரச்சனை இப்போ அது எங்க பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா பணத்தை கொடு போறோம்னு சொல்றீங்க. ஐயோ இல்ல மேடம், அப்படி இல்லை. அது இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னு எல்லாத்துக்கும் பணத்துக்கு செட்டில் பண்ணணும்னு சொல்லிடுறோமா. இப்போ நாங்கள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது எங்களுக்கு தானே தேவையில்லாம கெட்ட பேர் ஆகும். ஏன்பா அதுக்காக இப்பவா வந்து கேப்ப? கல்யாணம் நின்னு போய் எங்க மானமே போச்சு. இந்த நேரத்துல வந்து பணத்தை கேக்குறியே, உனக்கு இது நியாயமா படுதா? சார் இல்ல சார், எனக்கு புரியுது சார். ஆனா என்னோட நிலைமை என்னையா புரிஞ்சிச்சு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க நீ. பெரியவரே, இது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். நான் ஏதோ அவங்களால பேசினுக்கிறேன், நீங்க தயவுசெய்து தலையிடாதீங்க போறதா சார். நான் என்ன பேசிட்டு இருக்க? நான் இந்த கல்யாண வீட்டுக்காரன் தான்யா. நான் பேசாம வேற எவையா பேசுவான்? ஐயா தயவுசெய்து நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? என்ன அமைதியா இருக்கணும்? எத்தனை கல்யாணத்துல நீ லாபம் சம்பாதிச்சிருப்ப, இந்த ஒரு கல்யாணத்துல நஷ்டம் வந்தா விட்டு கூடயா? ரொம்ப ஓவரா பேசுற. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணி தாறுமாறா சம்பாதிக்கல. ரெண்டாவது லாபம் சம்பாதிக்கணும் நோக்கத்தை இதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. இப்பதான் ஒன்னோ ரெண்டோ ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுலயே எங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. இது உங்களுக்கு புரியாது, தயவுசெய்து சும்மா இருக்கும். இப்ப பாருங்க, நாங்க பணம் தருவோம் எல்லாத்துக்கும். யார் தருவா? நீங்களா தருவீங்க? நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? அப்ப வாய முன்னு வேலையை பார்த்து சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிட்டல, அந்த ருசி ஒண்ணு விட்டு போகல. அதான் மூச்சு குடிக்க பேசிட்டு இருக்க. இல்லனா நொந்து போனவன்ட்ட பணம் கேப்பியா என்ன? எல்லா இடத்துலயும் ஏமாத்துற மாதிரி இங்கே ஏமாத்து பாக்குறியா? நீ பாத்தியா நான் ஏமாத்தது? நீ பாத்தியான்ற உன்னதான் கேட்க. நீ பாத்தியா? வயசுல பெரிய பார்த்து ஓவரா பேசுகிற. யோ ஏமாத்த அல்ப புத்தி உனக்கு தான். நீ தான் பார்த்தமே சீட் ஆட சொல்ல, அப்படியே சீட்டை பின்னால ஒழிச்சு வச்சுன்னு ஏமாத்தி ஆடுன. நீ என்ன சொல்றியா? வேலையை பார்த்துன்னு போங்க. வயசா இப்படி கோவப்பட்டு பேசுற சொல்ற. ஓவரா பேசுனு இருந்தாலே பாருங்க, உங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. நான் உங்க என்ன பேசுகிறேன், உங்க வேலையை பார்த்துன்னு போங்க. தன்மையா தான் பேசேன்டா. என்னடா பணத்தை கொடுக்க முடியாது, என்னடா பண்ணுவே நீ? என்னடா பண்ணுவே நீ? வாடா போடானா பேசணும்னு வச்சுக்கோயேன், பெருசுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு வாயில போய்ப்பிடுவேன், நாசமாயிடுவேன் சொல்லிட்டேன். நீ மாப்பிள்ள கொஞ்சம் நிதானமா பேசுடா. பெரியவரே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். டேய் மேல கை விட பாப்போம். அடிடா பாப்போம். டென்ஷன் ஆயிடுவோம். அடிடா பாப்போம். ஆனா டென்ஷன் ஆயிடுவோம். அடிடா சொன்னது பெரியவங்க மேல கை வச்சு. யாருகிட்ட பேசுற நீ? என்ன கலாட்டா பண்றியா? இங்க என்ன நிலைமை தெரியாம பணம் கேட்டுட்டு இருக்க நீ? நீ போக மாட்டே, வாய் வத்துல பணம் கேட்டீங்களா? ஏங்க தேவலம் பேசுறாங்க. பணம் கேட்டீங்களா? இல்லங்க நல்லா தேவலம் பேசுறீங்க. ஏய் வாய் அடிச்சு போறேன். பதில் சொல்லுங்க, பணம் கேட்டீங்களா? கேட்டேன், அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணும்ல. உங்க கூட ஒரே தலைவலியா போச்சு. நான் உங்களை கேட்க சொன்னேனா? எதுக்குங்க? எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எங்க எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? காசு செஞ்ச எல்லாத்துக்கும் காசு கொடுக்க தேவையில்லையா? கேட்க மாட்டாங்களா? அப்புறம் எப்படிங்க என்ன பண்ண போறீங்க? அத நான் பாத்துக்கிறேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? என்ன பாத்துப்பீங்க நீங்க? இல்ல என்ன பாத்துப்பீங்கன்னு கேக்குறேன். நீங்க பாத்துக்கிறேன் இப்ப அகல கால வச்சு ஏடா வரமா மாட்டினுக்கிறீங்க நீங்க. இப்ப கடைக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கடங்காரங்க வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க பதில் சொல்ல போறீங்களா? அப்ப இத போறோம் நான் சொல்றேன், நம்ம ஃப்ராட் தான பண்ணோம், ஏமாத்துறோம். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆமாடா, நீ ஃப்ராட் தான தான் பண்ணிட்டு இருக்க. ஏமாத்த தான் செஞ்சிட்டு இருக்க.
நீங்க போய் என்ன கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? போலீஸ் கூப்பிடுவா? கூப்பிடுங்க. போலீஸ் நான் மிலிட்டரியை கூப்பிடுங்க. நான் போய் சொல்லிக்கிறேன். என்ன நினைச்சிருக்கீங்க? டேய் நாகராஜ், ஏன்டா இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? டேய் ஃப்ரெண்டன் கூட பாப்பீங்க, வெட்டி போட்டு வாய் மூடுறா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒற்றுமை இல்லையா? இவங்கள கல்யாணத்தை நடத்த போறாங்க. ஆமாங்க, நல்ல ஆளை பார்த்து தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட போய் கொடுத்தாங்க பாரு. ஏய் எவனா அந்த பின்னால குரல் குடிக்கிறது? ஏன் பின்னால பேசுற? முன்னாடி வாயா. முன்னாடி வந்து பேச அச்சு உன் வாய்களை கீறா. வெளிய வா. எவன் அப்பா விட்டு போற பின்னாடி பேசுற? வெளிய வா. ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடக்கிறீங்க? வாய் மூடுங்க. ஏய் சீ வெளிய வா. யார் அது வெளிய வரல? வெளிய கிளம்புங்க. நாங்க எப்ப பத்திர கிளம்பு என்ன அர்த்தம்? நான் ஏன் கிளம்பணும்? வேணா நீங்க போங்க. உங்களை போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. கத்தாதீங்க நீங்க. நாத்து கத்துறீங்க? நாத்து கத்துறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு மட்டும் கட்ட தெரியுமா? நீங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்கணுமா? இந்த பாருங்க, இந்த கத்திரவளை வச்சு இப்ப நானும் கத்துவோம் சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு ஈவென்ட் மேனேஜ்மென்ட்காக தானே பேசுறீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி என்னோட ஐடியா, என்னோட உழைப்பு. இதுக்கு நான் தான் முதலாளி. இதுல வர நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வெளியில போங்க. என்ன மேடம், இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் இந்த ஆர்டர் எடுக்கும் போதே சொன்னேன், நான் இதை பண்ண மாட்டேன், வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்கன்னு. இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? அண்ணே, உங்க பணம் உங்க கைக்கு வரும்ண்ணே. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்கண்ணே. என்னண்ணே நிலைமை புரியாம இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னது தேவையில்லாம பேசிட்டு இருக்கனா? தம்பி, எனக்கு பூ கொடுத்தவனுக்கும் என்கிட்ட வேலை செய்யறவனுக்கும் நான் தான் சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். பஞ்சு, பேக்ல செக் புக் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. என்ன வேதாஜி சொல்றீங்க? பஞ்சு ப்ளீஸ் போய் எடுத்துட்டு வாங்க பஞ்சு. இந்தாங்க வேதாஜி. என்ன மேடம் பண்ண போறீங்க? 10 நாள் கழிச்சு பாஸ் ஆகுற மாதிரி செக் கொடுக்க போறேன். இதே மாதிரி தான் முன்னாடியும் செக் கொடுத்தீங்க, அதுக்கே இன்னும் பணம் வரலையே. அண்ணா, 10 நாள் கழிச்சு கண்டிப்பா பணம் வரும்னா அதுக்கு நான் பொறுப்பு. வேதாஜி, 10 நாள்ல எப்படி பணம் வரும்? நீங்க எந்த நம்பிக்கையில செக் கொடுக்க போறீங்க? பஞ்சு, பொண்ணு வீட்டுக்காரங்க இப்ப இருக்கிற நிலைமையில பணம் கொடுக்க மாட்டாங்க. நாம கேக்குறது நாகரிகம் இல்ல. ஒரு 4 நாள் கழிச்சு போய் கேட்போம், அவங்க மனசு மாறும். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பணமா கொடுங்க. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா. இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏதோ தப்பு நடந்துருச்சு. 10 நாள்ல பணம் வரலனா அப்புறம் என்ன வந்து கேளுங்க ப்ளீஸ்ண்ணா. நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நான் ஏமாத்த மாட்டேன். இல்ல மேடம், நீங்க ஏமாத்தீங்கன்னு நான் சொல்லல. எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுண்ணா. இப்போதைக்கு இந்த செக்கை வாங்கிக்கோங்க. 10 நாள்ல கண்டிப்பா பணம் வந்துரும்.
அண்ணே அதான் சொல்றாங்கல்லண்ணே உங்க பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்துருண்ணே கவலைப்படாதீங்கண்ணே. இருங்க வரேன். என்னப்பா செக் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சீக்கிரம் செக் உங்களுக்கு ஓகேவா? செக்க கொடுத்தா எப்ப பணம் எடுக்குது? 4 நாள்ல பணம் வந்துருக்காங்க. ஐயோ அவ்வளவு வெயிட் செக்க கொடுத்து பவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்னப்பா செக் பண்றது? போட்டாச்சுண்ணே. தயவு செஞ்சு ஒரு 5 நாள் பொறுத்துக்கங்கண்ணே. அவ்வளவு ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. வாங்கண்ணே. பைசா வாங்கண்ணே. பணம் கண்டிப்பா பணம் உங்க கைக்கு செக்கல வந்துரும். பண்றீங்க நீங்க. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.